அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவருளி செய்வேன். நீ தேவனை அறிந்திருக்கிறாய் என்றால், உனக்கு கஷ்டம் வருகிற போது, குறைவுகள் வருகிற போது, கண்ணீர் சிந்துகிற நிலைமைக்குள் போகிற போது, நீ அவரை நோக்கி கூப்பிட்டால் தேவன் சொல்லுகிறார், மறு உத்தரவு தருவேன். ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற கஷ்டங்களுக்கான காரணம் என்னவென்றால், நீங்கள் சுமக்கிற பாரங்களுக்கு, படுகிற கஷ்டங்களுக்கு, சிந்துகின்ற கண்ணீருக்கு, சிரமங்களுக்கு, இன்னும் பிரச்சனைகளுக்கு, வியாதி வேதனைகளுக்கு, குறைவு பஞ்சத்துக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், அவைகளிலிருந்து எப்படி வெளியே வருவதென்பது தெரியாததால் அவைகளுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாய். ஆனால் அது உண்மையல்ல. உனக்குள்ள எல்லா சிரமங்களுக்கும் பதில் உண்டு. நீ படுகிற எல்லா கஷ்டங்களுக்கும் பதில் உண்டு. நீ சந்திக்கிற எல்லா பஞ்சத்துக்கும் பதில் உண்டு. நீ சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பதில் உண்டு. அந்த பதில் என்னவென்றால், நீ தேவனிடத்திலே சென்று ஜெபித்து விண்ணப்பம் பண்ணுவது. விண்ணப்பம் பண்ணாம அம்மா கூட என்னங்க சோறு தரமாட்டாங்க. தேவன் சொல்லுகிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிட்டான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தேன். தேவன் உத்தரவு தர வேண்டும் என்றால், தேவன் பதில் தர வேண்டும் என்றால், நீ என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? படுத்தூங்கணும். என்ன செய்யணும்? எப்ப பார்த்தாலும் டிவி முன்னால உட்கார்ந்து இருக்கணும். என்ன செய்யணும்? எப்ப பார்த்தாலும் போன்லயே இருக்கணும். என்ன செய்யணும்? தேவையில்லாத அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கணும். உன்னுடைய வீணான வெட்டி அரட்டைகள், போன் சம்பாஷணைகள், நீ பார்க்கும் டிவி சீரியல் உன்னுடைய குடும்பத்தை கட்டும்னு நினைக்கிற? உன் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும்னு நினைக்கிற? உன்னுடைய கணவனை, உன்னுடைய மனைவி அல்லது உன் பிள்ளைகளை ஆவிக்குரியவர்களாக மாற்றும் என்று நினைக்கிறாயா? நோ! அப்ப யாரால் உன் குடும்பத்தை கட்ட முடியும்? யாரால் உன் உத்தியோகத்தை நிலைநிறுத்த முடியும்? யாரால் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை சரி செய்ய முடியும்? யார் உன் குடும்பத்தை சுற்றி காவலை, பாதுகாவலை அருளி செய்ய முடியும்? யார் தெரியுமா? உன்னை காக்கிற தேவனாகிய கர்த்தர். உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர்தான். தேவனாகிய கர்த்தர் ஒருவரால் மட்டும்தான் உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். உன் குடும்பத்தை சுற்றி வேலையடைக்க முடியும். உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை சுகமாக்க முடியும். கை நழுவி போகின்ற சூழ்நிலைகளை கை நழுவ விடாமல் அவரால் தான் பற்றிக் கொள்ள முடியும். யார் அவர்? கர்த்தர். அவரிடத்தில் பதில் பெறுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். உனக்குள்ள இருக்கிற பெரிய குறையே ஜெபம் செய்வதில்லை. என்ன விடனாலும் செய்வேன், ஜெபம் மாத்திரம் செய்யறதே இல்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். தேவன் சொல்கிறார், என்ன கூப்பிடு, பதில் தருகிறேன். விண்ணப்பம் பண்றதில்ல, ஜெபம் பண்றதில்ல, முழங்கால் படியறதில்ல. சீமோனே, 1 மணி நேரமாவது விழித்திருக்க முடியாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன பண்ணணும்னு சொல்றாரு? ஜெபம் பண்ண சொல்கிறார். நீ சோதனைகளை சந்திக்கிறாய், சிரமங்களை எதிர்கொள்ளுகிறாய், கஷ்டங்களுக்குள்ளாக போகிறாய், குறைவுகளை சந்திக்கிறாய், பொருளாதார சிக்கல்களை சந்திக்கிறாய், சுகவீனமாகிறாய், ஆபத்துக்களை எதிர்கொள்கிறாய், அபாயங்களை எதிர்கொள்கிறாய். உனக்கு தெரியும், ஆனாலும் ஜெபம் பண்றதில்ல. எனக்கு பதிலே வருதில்லைங்க. எல்லா கஷ்டம், எல்லா வேதனை, எல்லா பாடுகள் தான். புலம்பு எழுதுகிட்டு இருந்தா தேவன் சொல்ற, நல்லா அழு, நல்லா புலம்பு. ஏன்னா பதில் தருகிற தேவனை அறிந்திருந்தும் நீ புலம்புறதுல என்ன பிரயோஜனம்? நாட்களிலே வாழ்க்கையிலே இருக்கின்ற அநேக அழுகை புலம்பல்களுக்கு காரணம் என்னவென்றால், உன் அழுகை நிறுத்துகிற தேவனால் அல்ல. அப்பேற்பட்ட தேவன் இருக்கிற போதும் அவரிடத்திலே நீ ஜெபிக்காமல் இருப்பதால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பதிலையும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாய். ஜெபம் பண்றதுக்கு முழங்கால் படியிடுறதில்ல, ஜெபம் பண்றதுக்கு கரங்களை கூப்புவதில்ல, ஜெபம் பண்றதுக்கு நேரத்தை ஒதுக்க மாட்ட. ஆனா கஷ்டங்கள் மாறணும். எப்படி மாறும்? எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! பதில் தருகிற அற்புதமான தேவன் இருக்கிற போதும் கூட தேவனிடத்தில் முழங்கால் படியிட்டு கேட்காம இருக்கிறது எவ்வளவு முட்டாள்தனம்! மருத்துவம் பார்க்க ஒரு டாக்டர் இருக்கிறார், நல்ல டாக்டர் என்று அறிந்திருந்தும் கூட வியாதிக்கு அவரிடத்தில் போய் நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலன்னா யாரால உன் சுகவீனத்தை குறைக்க முடியும்? யாரால் உன் வியாதியை சரி செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பார். பைபிள் தெளிவாக சொல்கிறது, கர்த்தரை தங்கள் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நினைக்கிறாய்? ஆம் என்கிறவர்கள் என்னோடு ஜெபத்தில் நினைக்கிறீர்களா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியிருக்கிறீர். உம்முடைய சந்நிதியில் ஆண்டவரே நித்தமும் உமக்கு அங்கீகாரமாக நிற்கிற பாக்கியத்தை அருளி செய்யுங்கப்பா. நாங்கள் விழுந்து போவது கூடாது. எந்த பாவங்களுக்கு அடிமையாக பாவிகளாக இத்தனை காலம் வாழ்ந்து கொண்டிருந்தோமோ அவைகளிலிருந்து மீண்டு எழுந்து நிற்க கிருபை அருளுங்கப்பா.
உம்முடைய துணையோடு கூட எங்கள் சிரமங்களிலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும். உம்மிடத்தில் ஜெபித்து விண்ணப்பம் பண்ணி எங்கள் கஷ்டங்களிலிருந்து நாங்கள் விடுபட்டுக் கொள்ள வேண்டும். எளிய நிலைமையிலும் ஆண்டவரே உம்மை கனப்படுத்தி உம்மால் நாங்கள் கனப்படுத்தப்பட வேண்டும். அப்பேற்பட்ட கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.